ஒரு மூவியோட ஃப்ளோவ டிட்டர்மைன் பண்றதுக்கு டைரக்டருக்கு எவ்ளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ப்ரோகிராமோட ஃப்ளோவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆஸ் அ புரோகிராமரா நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அத பத்தி நம்ம அந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். சில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டெசிஷன் மேக்கிங்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது. ப்ரோகிராமோட ஃப்ளோவையும் டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ ஜம்ப் பண்ணணும், எப்போ சில ஸ்டேட்மெண்ட்ஸ அவாய்ட் பண்ணணும், எப்போ ஒரு லூப் எக்ஸிட் ஆகணும். எல்லாம் அந்த ஃப்ளோ கண்ட்ரோலும் நம்ம பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்குன்னா, ப்ரோகிராமோட ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு. இது வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு மட்டும் இல்ல, ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்றது. ஸோ காமனா நம்ம யூஸ் பண்ற பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா, பிரேக், கன்டின்யூ, ரிட்டர்ன், கோ டூ. பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? இப்ப நீங்க காலையில காலேஜ் கிளம்புறீங்க. ஆனா மொபைல மிஸ் பண்ணிட்டீங்க. அது நீங்க வந்து உங்க பைக்க ஸ்டார்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. பர்ஸ்ல பாக்கெட்ல மொபைல் இல்ல அப்டின்ட்டு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரூமா சர்ச் பண்ணுவோம். நம்ம உங்க மொபைல் கிடைச்ச உடனே உங்களோட சர்ச்ச ஸ்டாப் பண்ணிருவீங்கல்ல. அதோட எக்ஸிட் பண்ணிருவீங்க. ஆனா நமக்கு இங்க வந்து நம்பர்ஸ் ஒரு 1 டூ 0 டூ 9 இந்த ரேஞ்ச்ல 5 எப்போ கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து பிரேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது காமனா எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அன்சார்ட்டட் லிஸ்ட் இருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரோ, ஸ்பெசிஃபிக் நேமையோ நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்ல டோட்டலா டிஃபைன் பண்ணிட்டு, இந்த அரேய அந்த ஃபார் லூப்ல டிஃபைன் பண்ணிட்டு, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய நம்பரோ, வேர்டோ எந்த இடத்துல இருக்கோ, அங்க அத பார்த்த உடனே நம்ம பிரேக் பண்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த லூப்ப உடனே ஸ்டாப் பண்ணிரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த லூப் வந்து ரன் ஆகாது. வந்து 0 இருக்கு. ஸோ லூப்குள்ள வரும். லூப்குள்ள வந்துட்டு = 5 5 அப்படின்னு செக் பண்ணா, இல்ல. ஸோ வந்து லூப் வந்து பிரேக் ஆயிடும் பாதியில. ஸோ ஃபர்ஸ்ட் = 0 லூப்குள்ள வந்திருக்கும். ஃபார் லூப்புள்ள. ஸோ i 5 இல்ல. ஸோ அப்போ அந்த இஃப் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ பிரிண்ட் i 0 வந்து பிரிண்ட் ஆகும் அவுட்புட்ல. நெக்ஸ்ட் வந்து ஓகே 5 பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் நடக்கும். இப்போ நவ் i = 1. இப்போ அகைன் இந்த இஃப் லூப் = 5 இல்ல. ஸோ இஃப் லூப்குள்ள போகாது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் ஆகும். திரும்ப 2னா 2 பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 4க்கு 4 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 5 வரப்போ நெக்ஸ்ட் இப்போ = 5 வரப்போ இஃப் கண்டிஷன்க்குள்ள போகும். இஃப் = 5 ட்ரூ வந்து பிரேக். அப்போ இந்த லூப்ப விட்டு பிரேக் ஆயி வந்துரும். இதோட பேரண்ட் லூப் என்ன? இந்த ஃபார் லூப். இங்கேருந்து பிரேக் ஆயி வந்துரும். இந்த நெக்ஸ்ட் லைன்ல வந்து நம்மளோட கம்பைலர் வந்து நிக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ட சர்ச் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆன உடனே நம்ம லூப்ப பிரேக் பண்ணிக்கலாம். செகண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்டின்யூ. நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். நம்ம அம்மா ஒரு லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணுன்ட்டு. அதுல ஒரு ஒரு ஐட்டமா எந்த கவுண்டர்ல இருக்கோ நம்ம போய் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்னா நம்ம பிஸ்கெட் கவுண்டர்ல போய் அங்க நமக்கு புடிச்ச பிஸ்கெட் எடுத்துக்குவோம். அப்படியே ஒரு ஒரு ப்ராடக்ட்டா வாங்கிட்டே இருப்போம். ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு நெயில் கட்டர் சம்திங். அந்த கவுண்டர்ல நீங்க செக் பண்றீங்க. அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ்டா இருக்கு. இல்ல பழசா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல. இப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த இடத்துல வந்து ஐட்டம் எதுவும் பிக் பண்ண மாட்டீங்க. பத்திரமா வாங்கிக்கலாம்னு நெனச்சுட்டு அங்க எதுவும் ஆக்ஷன் இல்லாம அந்த அந்த கவுண்டர விட்டு வெளிய வந்துருவீங்கல்ல. லிஸ்ட்ல நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த கவுண்டருக்கு பார்க்க போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்டும். இந்த கரண்ட் லூப் பாடிய மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லூப்க்கு போயிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி என்ன நடக்குது அப்டின்னா, = 3 இருந்தா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்டின்ட்டு இங்க கண்டிஷன் போட்டுருக்காங்க. ஏன்னா 3 இருந்துச்சுன்னா இந்த எக்ஸிக்யூஷன் வந்து இங்க ஸ்கிப் ஆயிடணும். ஆனா இன்கிரிமெண்ட் ஆகி நெக்ஸ்ட் திரும்ப நடக்கும். அந்த கரண்ட் எக்ஸிக்யூஷன மட்டும் ஸ்கிப் பண்றது தான் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்டோட பர்ப்பஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்க்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் = 1. 1 அப்படின்னா, இஃப் = 3 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் I பிகம்ஸ் 2. இப்போ திரும்ப அகைன் = 3யா இல்ல நோ. அகைன் பிரிண்ட் 2. நெக்ஸ்ட் பிகம்ஸ் 3. இஃப் = 3 அப்படின்னா கன்டின்யூ அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்க்கு வராது. திரும்ப இங்க இன்கிரிமெண்ட் இருக்குல்ல, இன்கிரிமெண்ட் லைன்க்கு போயிடும். திரும்ப 4. இப் = 3 ஓகே நோ 4. ஸோ திரும்ப பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் 4.
திரும்ப 5னா 5 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 6 ஆகும்போது, இங்கே ஃபார் லூப்லயே கண்டிஷன் தப்பு. திரும்ப இப்ப தான் அந்த லூப் போட்டு பிரேக் ஆகும். ஸோ, இங்கே அவுட்புட் வந்து 1, 2, 4, 5 வரும். ஸோ, அந்த கரண்ட் லூப்போட எக்ஸிகியூஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணணும் அப்டின்னா, கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 3 பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன். இப்போ நம்ம வெண்டிங் மிஷின்ல ஸ்நாக்ஸ் வாங்க போறோம் அப்டின்னா, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல நமக்கு புடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, ஜிபேல நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, கீழ அந்த ட்ரேல நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் அது வந்து பாப் பண்ணும். நம்ம அங்கருந்து எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி தான். ஒரு ஒரு ஃபங்ஷன் நம்ம எழுதியிருப்போம். அந்த ஃபங்ஷனுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கும். அந்த பர்ப்பஸ அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா, அது நமக்கு ஒரு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அந்த அந்த ஃபங்ஷன அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் உன்னோட பர்ப்பஸ். அதுக்கான ப்ராசஸ நீ ரன் பண்ணதுக்கப்புறம், எனக்கு நீ வந்து உன்னோட ஸ்டேட்டஸ ரிட்டர்ன் பண்ணணும். அதாச்சும் ஒரு வேல்யூவோ, இல்ல ஏதாச்சும் ஒரு எரர் மெசேஜோ சம்திங் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி. ஆனா, இதுல நீங்க ஒண்ணு நோட் பண்ணிக்கணும். இந்த மாரி ரிட்டர்ன் பண்ற மாரி ஏதாச்சும் நம்ம ஒரு ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம் அப்டின்னா, இங்க வந்து இந்த ஃபங்ஷனுக்கு வந்து வாய்டுன்னு குடுத்துறோம். இந்த ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டுன்னு குடுத்துறக்கூடாது. டிஃபால்ட்டா எல்லா ஃபங்ஷனுக்கும் ரிட்டர்ன் டைப் நம்ம வாய்டுன்னு தான் குடுப்போம். ஆனா நம்ம ஃபங்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, எந்த டேட்டா டைப்ப ரிட்டர்ன் பண்ண போறோமோ, அத இங்க எழுதணும். இங்க நான் வந்து ஒரு நம்பர ஈவனா அப்படின்னு செக் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதுக்கு இன்டிஜர் போதும். இன்டிஜர். ஸோ ரிட்டர்ன் 0 அதுவும் இன்டிஜர் தான். கரெக்ட். ஸோ இந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர வந்து செக் பண்ணுது. ஈவனா இல்லையா அப்படின்ட்டு. நம்பர் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா, 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஈவனா இல்ல அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஈவனா இருந்துச்சுன்னா 1 விச் மீன்ஸ் ட்ரூ. ஈவனா இல்ல அப்படின்னா 0 விச் மீன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து ஓகே. இங்க நான் ஒரு கோட் எழுதுறேன். இன்ட் a ஈக்குவல் டூ செக் ஈவன் ஆஃப் 10 அப்படின்னு குடுத்தா இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். கால் ஆகி 10 வந்து ஈவன் தானே. ஸோ ரிட்டர்ன் 1. இப்போ நான் வந்து பிரிண்ட் குடுக்குறேன். ஏ வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஏன்னா 10 ஈவன் நம்பர். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 1. அண்ட் 4த் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கோ டூ. இப்போ நம்ம கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, திடீர்னுட்டு எமர்ஜென்சி அலார்ம் சவுண்ட் கேக்குதுன்னா, உங்களோட ரியாக்ஷன் குயிக்கா எப்படி இருக்கும்? மேபி சம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கு. நமக்கு சேஃப்டி இஷ்யூ இருக்குன்ட்டு, உடனே நம்ம வந்து எமர்ஜென்சி டோர் எங்க இருக்கு? எக்ஸிட் எங்க இருக்கு? நம்ம ஸ்டேர்ஸ நோக்கி போவோம். இல்ல லிஃப்ட் பிஸியா இருந்தா ஸ்டேர்ஸ்ல நடந்து கீழ போவோம். அந்த பில்டிங்க வெக்கேட் பண்ணணும்னு தானே நெனைப்போம். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். நம்ம பேக்க ஒழுங்கா பேக் பண்ணுமா? இல்ல லேப்டாப் ஓப்பன்ல இருக்கா? க்ளோஸ்ல இருக்கா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குயிக்கா நம்ம சேஃப்டி தானே நம்ம பார்ப்போம். நம்ம பேக்க டக்குன்னு பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா இருக்காங்களா? இல்ல நம்ம எல்லா திங்ஸும் வச்சிருக்கோமா? எல்லா புக்ஸும் எடுத்துட்டோமான்னு கூட செக் பண்ண மாட்டோம். ஒரு எமர்ஜென்சி அந்த மாரி குயிக்கா நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி, கோ டூ ஸ்டேட்மெண்ட்டோட பர்ப்பஸ் என்னன்னா, கோ டூ அப்படின்னு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா, அந்த கோடோட ஃப்ளோ நார்மலா இருக்கா? நம்ம அவுட்புட்ட வந்து பாஸ் பண்ணணுமா? இல்ல என்ன பண்ணணும்? அந்த லாஜிக் எதுவுமே யோசிக்காது. எங்க போ சொல்லியிருக்கோமோ, டக்குன்னு குயிக்கா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த கரஸ்பாண்டிங் லைன்க்கு போயிடும். ஸோ இட் ஜம்ப்ஸ் டைரக்ட்லி டூ அ லேபல் ஸ்டேட்மெண்ட். வந்து ஃபார்வர்டும் மூவ் ஆகலாம், பேக்வேர்டும் மூவ் ஆகலாம். இத எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இங்கே வந்து இஃப் எக்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ல இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். ஆனா, அதோட எக்ஸிகியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி கோ டூ எரர் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து எத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர வந்து போன எக்ஸாம்பிள்ல நம்ம செக் பண்ணோம்ல, ஒரு நம்பர் ஈவனா, ஆடான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. சப்போஸ் அந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரா இருந்தா என்ன பண்ணணும்ன்ட்டு மெயினா கோ டூ ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து எரர் ஹேண்ட்லிங்க்கு தான் யூஸ் பண்ணும். ஸோ இதில மேபி டிவிஷன் யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். எக்ஸ நம்ம டிவைட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அந்த கோட்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம் எக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பரா அப்டின்ட்டு. இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0னா இது எரர் ஹேண்ட்லிங் மாதிரி. கோ டூ எரர்ன்னு குடுத்துட்டு, எரர்ன்னு ஒரு லேபிள் இருக்கு. இது வந்து லேபிள்ன்ட்டு சொல்லுவோம். இதே லேபிள்ல நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு எக்ஸிட் பாத் நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும். எரர்ன்னு கோலன் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த லேபிள். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 0வா இருந்தா இந்த இடத்துக்கு போயிரும். ஸோ இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து நெகட்டிவ் நம்பர் அப்டின்ட்டு. ஆனா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க கோ டூ யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபார் லூப் குடுத்துக்கலாம். ஒரு இஃப் லூப் குடுத்துக்கலாம்னா அப்டி குடுத்துருங்க. கோ டூ வந்து ரொம்ப ஒரு ப்ரோகிராம்ல சில டைம் கன்ஃப்யூஷன் இருந்த மாரி இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளோவ கம்ப்ளீட்டா டிஸ்ரப்ட் பண்ணுதுல்ல. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த லூப்ப விட்டு டக்குன்னு எக்ஸிட் ஆகுறதுக்கு உடனே. கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த கரண்ட் இட்டரேஷன மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இட்டரேஷன்லேருந்து கன்டின்யூ பண்றதுக்கு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கும். அந்த
பர்ப்பஸ் அந்த ப்ராசஸ வந்து அத ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸிட் ஆகும்போது, நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு வேல்யூவோ, ஒரு நம்பரோ ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். கோ டூ என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து டக்குன்னு எக்ஸிகியூஷன ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு கேட்ச் பண்ற இடம் மாதிரி, ட்ரை கேட்ச் மாதிரி கூட நம்ம சொல்லலாம். எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இன்ட் i ஈக்குவல் டூ 1, i லெஸ் தேன் ஈக்குவல் டூ 5, i பிளஸ் பிளஸ். இஃப் i ஈக்குவல் டூ 3 இருந்தா பிரேக் ஆகணும். பிரிண்ட் i. ஸோ இந்த கோடோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டூ 1னா, ஓகே 1 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் i பிளஸ் பிளஸ்னா 2, 2 நாட் ஈக்குவல் டூ 3. ஸோ 2 கெட்ஸ் பிரிண்டட். நெக்ஸ்ட் i வந்து 3 ஆகும். இஃப் i ஈக்குவல் டூ 3னா பிரேக். ஸோ பிரேக் ஆகி வந்துரும். ஸோ I ஈக்குவல் டூ 3ல வந்து பிரேக் பார்த்த உடனே அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ 1 அண்ட் 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். பட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட் i ஈக்குவல் டூ 1 வைல் i லெஸ் தேன் ஈக்குவல் டூ 3 கன்டின்யூ. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வைல் i லெஸ் தேன் ஈக்குவல் டூ 3 1 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 3 கரெக்ட். ஸோ இங்க வந்து கன்டின்யூ. கன்டின்யூனா இந்த லூப்ப வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்டரேஷன் கன்டின்யூ பண்ணணும். ஸோ இந்த லைன் எல்லாம் அத ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடும். நெக்ஸ்ட் திரும்ப 1 i ஈக்குவல் டூ அகைன் 1 தான். 1 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 3. ஸோ இது திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டே இருக்கும். இது இன்ஃபைனைட் லூப் மாதிரி. ஸோ இந்த கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபார் லூப்ல குடுத்தா, ஃபார் லூப்ல ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இந்த மாதிரி லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி திரும்ப வரப்போ, இன்கிரிமெண்ட் தன்னால நடக்கும் ஃபார்லே. ஆனா வைல்ல வந்து நம்ம மேனுவலா செட் பண்றதுனால, இந்த மாதிரி கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் குடுக்குறப்போ, இன்கிரிமென்ட்க்கு அப்புறம் குடுத்தீங்கன்னா கூட ஓகே. இன்கிரிமென்ட்க்கு முன்னாடி குடுத்தா அது வந்து இன்ஃபைனைட் லூப் ஆக இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஸோ I stays 1 forever causing an infinite loop. நெக்ஸ்ட் விச் இஸ் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் கோ டூ? கோ டூக்கு அப்புறம் வந்து பிரேக்னா ஓகே கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் கீவேர்ட் இஃப், கோ டூ, இஃப் இந்த 2ம் ராங் தான். கோ டூ 1, 2, 3 மோஸ்ட்டா நம்ம வந்து லேபிள் யூஸ் பண்றத வந்து நம்ம நம்பர்ஸா யூஸ் பண்ண மாட்டோம். மேபி கேரக்டர்ஸா தான் நம்பர்ஸா யூஸ் பண்ணா கூட இந்த ஆப்ஷன்ல ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. பிஃபோர் லேபிள் இஸ் டிஃபைன்ட். ஸோ லேபிள்ன்ட்டு ஒரு வேர்ட டிஃபைன் பண்ணி அங்க நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கோம். இத கேட்ச் பண்றதுக்கு. ஸோ இது வேலிடா இருக்கும். இதுக்கு இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாததுனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வேணாம். ஆப்ஷன் ஏ. அகெயின் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்த மாதிரி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்லயும் காமன் மிஸ்டேக் என்னன்னா, அப்டேட் பண்ணலன்னா இன்ஃபைனைட் லூப் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்க்கு வெளிய யூஸ் பண்ணோம் அப்டின்னா எரர் வரலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் காமனா நம்ம வந்து ஃபார் லூப்ல இல்ல வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல மெயினா யூஸ் பண்ணுவோம். தென் கோ டூ வந்து ஓவர் யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஒரு மாதிரி வந்து நம்ம கோடே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்ட் ஆயிடும். ஸோ அத அவாய்ட் பண்றது பெட்டர். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அத நம்ம ஒரு ஃபங்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் அந்த ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டுன்னு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இன்ட் இல்லன்னா, என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோமோ, அதுல அந்த ரிட்டர்ன் டைப் இருக்கணும். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றத பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.